அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்சூரன்ஸ்ல ஸ்கேமு. எது? இன்சூரன்ஸ்ங்கிறதே சேஃப்டிக்காக எடுக்கிறது. அதிலேயே ஸ்கேமா? அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. எஸ் மக்களே. இன்சூரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக எடுக்கிற ஒரு புரொடெக்ஷன் பிளான். ஆனா, இந்த இன்சூரன்ஸ வச்சே ரூ. 100,00,00,000 மேல ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? வெயிட். நான் ஏதோ படத்துல வர கதைய சொல்லல மக்களே. இது நடந்த உண்மை சம்பவம். அதுவும் 2025வது வருஷம், இந்த வருஷம் நம்ம இந்தியால நடந்தது. உத்தரப்பிரதேசத்தோட சம்பல் மாவட்டத்தில. இங்க ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நம்ம சம்பல் வேலி, அங்க இருக்கிற வழிப்பறி கொள்ளைகள், டக்காய்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அது சம்பல், சிஹெச்ல ஆரம்பிக்கும். இது சம்பல், எஸ்சிஎல் ஆரம்பிக்கும். சொல்லப்போனா இந்த மாஃபியா கும்பல்னால இவங்களுக்கு பேரே சம்பல் இன்சூரன்ஸ் மாஃபியா அப்படின்னு பேர் வாங்குன ஒரு கேங்கோட கதை இது. சரி, அப்படி என்னதான் பண்ணாங்க? வாங்க பாத்தரலாம். இது ஜனவரி 17, 2025. அதாவது அரவுண்ட் த பொங்கல் டைம். வெள்ளிக்கிழமை மதியம். இடம் உத்தரப்பிரதேசத்தோட சம்பல் மாவட்டம். ஒரு சாதாரண நாள் மாதிரி தான். சம்பல் நகரத்தோட சாலைகள் வழக்கம் போல டிராஃபிக், கடைகள்ல பரபரப்பான மக்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் சம்பல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால் வருது. லோக்கல் போலீஸ் டீமுக்கு ஒரு டிப் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டி நடக்குது. ஒரு எஸ்யூவி காட்டுத்தனமா ஓட்டிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள சில பேரு மோசடி டாக்குமெண்ட் வச்சிருக்கானுங்க. கேஷ் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. போய் விசாரிங்க. அப்படிங்கிறது தான் அந்த காலோட சாராம்சம். போலீஸ் டீம் தீபக் குமார் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோட ஆக்ஷன்ல இறங்குறாங்க. சம்பல் மாவட்டத்தோட ஹைவேல அந்த எஸ்யூவிய ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில நிமிஷங்கள் சேஸுக்கு அப்புறம் போலீஸ் அந்த எஸ்யூவிய நிறுத்துது. கார நிறுத்தி அதுல இருக்கிறவங்கள வெளிய இறங்குனதுக்கு அப்புறம் போலீஸ் அந்த வண்டிய சர்ச் பண்றாங்க. வழக்கமான ரொட்டீனான சர்ச் அது. அதுல ஒண்ணுமே கிடைக்கல. பட் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏதோ ஒரு சஸ்பிஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு. விஷயம் இல்லாம இந்த மாரி டிப் கால் வந்திருக்காது. அதனால விடாம திரும்ப இன்னொரு ரவுண்டு சர்ச் பண்றாங்க. அப்பதான் அந்த காருக்குள்ள இருந்து என்னென்ன வெளிய வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் ப்ளோயிங். நம்பர் 1 ரூ. 2,50,000 கேஷா நல்ல கட்டுக்கட்டான பண்டில் நோட்டு. அதுக்கப்புறம் 11 இன்சூரன்ஸ் பாலிசி டாக்குமெண்ட்ஸ். வேற இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து. அதுக்கப்புறம் மல்டிபிள் டெத் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ். அப்புறம் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோர்ஜ்டு கவர்ன்மென்ட் டாக்குமெண்ட்ஸ். ஆனா, அதுல அரசாங்க அதிகாரிகளோட கையெழுத்து பக்காவா இருக்கு. போலீஸ் அதிகாரிங்க செம ஷாக்கு. இது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு புரியவே இல்ல. எதுக்காக இவ்ளோ டாக்குமெண்ட்ஸ்? எதுக்காக இவ்ளோ பணம்னு? சரி, ஏதோ டிப் கால் வந்தது. செக் பண்ணலான்னு போனா, கார்ல இவ்ளோ சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்கே! அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. அந்த கார்ல இருந்தவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோ பதட்டமா, கன்ஃப்யூஸ்டா இருக்காங்க. சில பேரு கத கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க, கேட்ட கேள்விக்கு பதிலா. "சார், நாங்க எல்லாம் பிசினஸ்க்கு போயிட்டு வரோம். அந்த பணம் எங்களோட சொந்த பணம்." அப்படின்னு சொல்றாங்க. பாலிசி பத்தி கேட்டதுக்கு, அது நாங்க எடுத்த எங்களோட பாலிசின்னு சொல்றாங்க. பட் தீபக் குமார் ஸ்மார்ட் ஆஃபீசர். அவருக்கு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு புரியுது. அவர் உடனே எஸ்பி கிருஷ்ணகுமார் விஷ்நாய்க்கு ரிப்போர்ட் பண்றாரு. எஸ்பி விஷ்நாய் இந்த மேட்டர சீரியஸா எடுத்துக்கிட்டு, ஏஎஸ்பி அனுகிருதி சர்மா அப்படிங்கிறவர இன்வெஸ்டிகேஷன் லீடா அசைன் பண்றாரு. போலீஸ் மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. மக்களே, நீங்க கூட இப்ப நெனைப்பீங்க, இதுல என்ன பெருசா இருக்கு? 3 பேரு, கொஞ்சம் பணம், வித்தியாசமா ஒண்ணும் இல்ல அப்படின்னு தானே? பட் வெயிட், இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. போலீஸ் அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர்களோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ ட்ராக் பண்ண ஆரம்பிக்குது. அவங்க கால் ஹிஸ்டரி, மெசேஜஸ், வாட்ஸ்அப் சாட் இப்படி எல்லாத்தையும் ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்றாங்க. அப்பதான் தெரியுது, இது ஒரு ஐசோலேட்டட் கேஸ் இல்ல அப்படிங்கிறது. இது ஒரு மேசிவ் நெட்வொர்க், ஒரு பெரிய சிண்டிகேட். அடுத்த சில நாட்கள் இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸுக்கு தெரியறது என்னன்னா, இந்த கேங்ல மொத்தம் 26 பேர் இருக்காங்க. 12 மாநிலங்கள் முழுக்க இவங்க ஆப்பரேட் பண்ணியிருக்காங்க. ரூ. 100,00,00,000. எவ்வளவு? ரூ. 100,00,00,000க்கு மேல இவங்க மோசடி பண்ணியிருக்காங்க. இவங்க இத 2022ல இருந்து கடந்த 3 வருஷமா சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா 4 பேர கொலை கூட பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் கிளைம்க்காக. மக்களே, நானும் இத ஃபர்ஸ்ட் டைம் படிச்சப்போ என்னோட ஸ்பைன்ல ஒரு சில் ஓடுச்சு. மனுஷங்கள கொலை பண்ணி இன்சூரன்ஸ் மணி எடுக்குறாங்களா? இது நம்ம படத்துல தான் பார்த்துருக்கோம். என்னடான்னா ரியல் லைஃப்லயும் நடக்குதா? அதுவும் ஒரு ஆர்கனைஸ்டு கேங்கால அப்படின்னு. மொத்தத்துல இது ஒரு தனியான கிரைம் கதை இல்ல. ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் கிரிமினல் என்டர்பிரைஸ். ஒரு மாஃபியா ஆப்பரேஷன். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இன்னும் பல ஷாக்கிங்கான விஷயங்கள் ஒவ்வொன்னா வெளிய வருது. நம்பர் 1 கேங்கோட டார்கெட்ஸ்லாம் யாரு? முக்கியமா இல் பேஷண்ட். அதுவும் டெர்மினலி இல் பேஷண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேன்சர், சிவியர் டிசீஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கலாம். அதுக்கு அடுத்தது புவர் வில்லேஜஸ். கிராமத்துல இருக்கிற இன்சூரன்ஸ பத்தி அவேர்னஸ் இல்லாதவங்க. அடுத்து கேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ். எஸ், நீங்க கேட்டது கரெக்ட் தான். தன்னோட சொந்த உறவினர்கள் கூட. அதுக்கப்புறம் ஹோம்லெஸ் பீப்பிள், பிச்சை எடுக்கிறவங்க, இப்படின்னு யாரோட சப்போர்ட்டும் இல்லாதவங்க. அடுத்ததா என்னென்ன இன்சூரன்ஸ் கம்பெனில ஸ்கேம் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுல ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ்,
பிஎன்பி மெட்லைஃப், பஜாஜ் அலையன்ஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், பிஎம்ஜேஏஒய். இந்த பேரு எங்கேயோ கேட்ட மாரி இருக்குல்ல? இதுதான் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்ய யோஜனா. இது ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கீமு. எஸ், கவர்ன்மெண்ட் ஸ்கீம கூட ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த கேஸோட மேக்னிட்யூட் புரியும்னு நெனைக்கிறேன். இது வெறும் ஃப்ராட் இல்ல. இது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம். இதுல இன்வால்வ் ஆனவங்க பெரும்பாலும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், பேங்க் எம்ப்ளாயீஸ், கவர்ன்மெண்ட் வில்லேஜ் ஆஃபீசர்ஸ், பஞ்சாயத்தோட ஹெட்ஸ், மெடிக்கல் சர்டிஃபிகேட் குடுக்குறவங்க, டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணவங்க, இன்வெஸ்டிகேஷன் கம்பெனி ஓனர்ஸ்ன்னு எல்லா லெவல்லயும் இருக்காங்க. கூடவே மர்டர்ஸும். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரோல் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க. இந்த என்டயர் ஆப்பரேஷன ரன் பண்ண மாஸ்டர் மைண்ட் யாருன்னு தானே கேட்கிறீங்க? அவரோட பேரு ஓம்காரேஷ்வர் மிஸ்ரா. இவரு வாரணாசி. நம்ம முன்னாடி காசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஊர சேர்ந்தவரு. இவரு தான் இந்த சிண்டிகேட்டோட பிரைன். அவருக்கு கீழ சம்பல், ஏற்கனவே பார்த்த ஊரு. அதுல லோக்கல் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்பரேஷன் ஹெட்ன்னு ஒருத்தரு. அவரோட பேரு ஷாருக் கான். அதுக்கப்புறம் பாலிசி எக்ஸ்பர்ட் ஷிவேந்தர் குமார் ஒருத்தரு. இவரு பீகார்காரரு. அதுக்கப்புறம் 22 பேர் ஃபீல்ட் லெவல்ல. இவங்க எப்படி இந்த எம்பயர கட்டுனாங்க? எப்படி இவ்ளோ காலம் யாருக்கும் தெரியாம இருந்தாங்க? எப்படி மனுஷங்கள கொலை பண்ண முடிஞ்சது? இது அத்தனையும் விரிவா பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த எபிசோடோட ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். சம்பல் அப்படின்னு ஒரு ஊரு. அந்த ஊர பத்தி முதல்ல பார்த்துடலாம். அகைன் ஒரு சின்ன ரீகேப். நம்ம ஏற்கனவே இன்னொரு கதையில சம்பல பார்த்திருக்கோம். அது சம்பல் பள்ளத்தாக்கு, கொல்லைக்கு பேர் போன இடம். இது சம்பல். இந்த சம்பல் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட மேற்கு பகுதியில இருக்கிற ஒரு மாவட்டம். இது மொராதாபாத் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கு. மொராதாபாத்துங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்ச ஊர் அப்படிங்கிறனால மொராதாபாத்த ஒரு ரெஃபரன்ஸா சொன்னேன். இங்க மக்கள் தொகை கிட்டத்தட்ட 25,00,000 பேரு. சம்பள பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான மக்கள் விவசாயம், சிறுதொழில், கைத்தறி வேலை இதெல்லாம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது டெல்லியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் அப்ராக்ஸிமேட்லி அவ்வளோ தூரத்துல இருக்கு. ரயில் வசதி இருக்கு, சாலை வசதி இருக்கு. பொருளாதார ரீதியா பார்த்தா மத்தியத்தரம், அதுக்கப்புறம் ஏழை மக்கள் அதிகமா இருக்கிற ஒரு பகுதி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி வரும். இப்படி ஒரு சாதாரண நகரத்துல இவ்ளோ பெரிய மோசடி எப்படி நடந்ததுன்னு? அதுக்கு மிக முக்கியமான காரணம் விழிப்புணர்வு கம்மி. கிராம மற்றும் சிறுநகர மக்கள் கிட்ட பொதுவாவே இன்சூரன்ஸ பத்திய விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். என்ன இன்சூரன்ஸு? எப்படி வேலை செய்யும்? என்னென்ன ஆவணங்கள் தேவை? இந்த மாதிரியான விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது. அதுக்கு அடுத்தது அரசு அதிகாரிகளோட ஊழல். என்னது இது? எல்லா ரியல் இன்சிடென்ட்லயும் அரசு அதிகாரிகளோட ஊழல் இருக்குன்னு நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. நிச்சயமா அரசு அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலாம். பட் நினைக்க மாட்டாங்க. எனிவே யாரெல்லாம் அவங்க அப்படின்னு பார்த்துடலாம். முக்கியமா கிராம நிர்வாக செயலாளர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் லஞ்சத்த குடுத்து ஈஸியா கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சில ரூ. 1000 குடுத்தா போலி ஆவணங்கள்ல கையெழுத்து போட்டுருவாங்க. 3வது மருத்துவ சான்றிதழ். அதுவும் போலி தான். சின்ன சின்ன தனியார் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள் இருக்கு. அங்க வேலை செய்ற மருத்துவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள பணத்தால கட்டிப்போட முடியும். அதுக்கு அடுத்தது வங்கி ஊழியர்கள். வங்கி ஊழியர்கள் இந்த மோசடியில பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, போலி கணக்கு திறக்கிறது, காப்பீடு தொகைக்கு அதாவது இன்சூரன்ஸ் பணத்துக்கான ஏற்பாடு, இப்படி எல்லாத்துக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. கடைசியா போலீஸ் கண்காணிப்பு ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. சம்பல் சின்ன நகரம் அப்படிங்கிறனால பெரிய நகரங்கள் மாதிரி கடுமையான காவல்துறை கண்காணிப்பு இருக்காது. ஸோ இது குற்றவாளிகள் செயல்படுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. அடுத்து இவங்க எப்படி ஸ்கேம் பண்ணாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அத சுருக்கமா பார்த்துரலாம். பொதுவா இன்சூரன்ஸ்னா என்னன்னா, ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி, எதிர்கால ஆபத்துல இருந்து நம்மையும், நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க எடுக்கிற ஒரு திட்டம் தான். ஒரு உதாரணம் சொல்றேனே, நான் ஒரு குடும்பத் தலைவர். என்னோட வருமானத்துல தான் குடும்பம் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, என்னோட குடும்பம் எப்படி பொழைக்கும்? இந்த பயத்த போக்க நான் ஒரு காப்பீட்டு திட்டத்துல சேர்றேன். ஒவ்வொரு மாசமும் அல்லது ஒவ்வொரு வருஷமும் நான் கொஞ்சம் கொஞ்சம் பணத்த கட்டுறேன். அதுக்கு பேரு பிரீமியம். இப்ப எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த காப்பீட்டு நிறுவனம், இன்சூரன்ஸ் பண்ண கம்பெனி இருக்கு இல்லைங்களா? அது என்னோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகைய குடுத்துரும். எவ்வளோ காப்பீடு பண்ணணும் அந்த தொகைய. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 2 முக்கிய வகையான காப்பீடுகள் இருக்கு. 1 உயிர் காப்பீடு. ஒருத்தர் இறந்துட்டா அவரோட குடும்பத்துக்கு பணம் கிடைக்கும். 2வது சுகாதார காப்பீடு. அதாவது நோய், விபத்து இந்த மாதிரியான மருத்துவ செலவுக்கு பணம் கிடைக்கும். நம்ம நாட்ல பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ன்னு பார்த்தா, எல்ஐசி, ஐசிஐசி, புரூடென்ஷியல், பஜாஜ் அலையன்ஸ், எஸ்பிஐ இப்படி நெறைய நிறுவனங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்ய யோஜனா. 2018வது வருஷத்துல மோடி அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டத்த அறிமுகப்படுத்துனாங்க. அதுதான் இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்ய யோஜனா. இத ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்துக்கு கீழ ஏழை மக்கள், அதுக்கப்புறம் மத்திய தர குடும்பத்தினர்களுக்கு இலவசமா அல்லது ரொம்ப குறைஞ்ச பிரீமியம்ல வருஷத்துக்கு ஒரு ரூ. 5,00,000 வரைக்கும் சுகாதார காப்பீடு கொடுக்கப்படும். இது ரொம்ப நல்ல திட்டம் தான். ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். ஆனா, இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த திட்டத்துல சேர்றதுக்கு ஏழை மக்கள நிரூபிக்கிற ஆவணங்கள் வேணும். கிராம நிர்வாக அலுவலகம், பஞ்சாயத்து அலுவலகம் இங்கெல்லாம் போய் ஆவணங்கள வாங்கணும். இங்க தான் குற்றவாளிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிராம செயலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து வசப்படுத்துனாங்க. அதுக்கு அடுத்தது போலி ஆவணங்கள உருவாக்குனாங்க.
அதே மாதிரி சாகப் போறவங்களுக்கு சாகர தருவாயில காப்பீடு எடுக்கிறது. அவங்க இறந்து போனதும் காப்பீடு தொகைய எடுத்துக்கிறது. ஸோ, இப்படி அரசாங்கம் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டத்த இவங்க சுரண்டியிருக்காங்க. ரைட். அடுத்தது இந்த காப்பீடு மோசடி எப்படி நடக்குது அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சாதாரணமா காப்பீடு எடுக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கணும். அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடக்கும். அவங்க வயசு, உடல்நிலை, நோய் இருக்கா இல்லையா இப்படியெல்லாம் பரிசோதனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் காப்பீடு குடுப்பாங்க. ஆனா இந்த கும்பல் 3 முறைகள்ல இந்த ஸ்கேம அழகா அரங்கேற்றம் பண்ணுவாங்க. நம்பர் 1 முன்னாடியே பார்த்த மாதிரி இறக்கும் நிலையில இருக்கிறவங்கள டார்கெட் பண்றது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். பட் ரொம்ப எஃபெக்டிவ். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய டார்கெட்ட கண்டுபிடிப்பாங்க. இந்த கும்பல் கிராமப்புறங்கள்ல கேன்சர், சிறுநீரக செயலிழப்பு, இதய நோய் இந்த மாதிரி கடைசி நிலையில இருக்கிற நோயாளிகள தேடுவாங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிப்பாங்க? ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, மருத்துவமனை ஊழியர்கள் மூலமா தகவல் வாங்குவாங்க. கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லீங்களா? அங்கிருந்து. அதுக்கு அடுத்தது கிராம சுகாதார பணியாளர்கள்கிட்டயும் விசாரிப்பாங்க. பிளஸ் உள்ளூர் தொடர்புகள் மூலமாவும் தெரிஞ்சுப்பாங்க. லோக்கல் ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க மூலமா. அடுத்து ஒரு உதாரணத்த பார்க்கலாமே. ஒருத்தருக்கு கடைசி நிலை கேன்சர் இருக்குன்னு வச்சுப்போம். டாக்டர் சொல்லியிருப்பாரு. "இன்னும் 3 மாசம் தான்பா உயிர் இருக்கும்" அப்படின்னு. இந்த மாதிரி மக்கள அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அந்த நோயாளி குடும்பத்துக்கிட்ட போவாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. "உங்க அப்பா, அம்மாவுக்கு இந்த நோய் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. மருத்துவ செலவுக்கு பணம் எப்படி ஏற்பாடு பண்றீங்கன்னு?" கேட்பாங்க. பெரும்பாலான ஏழை குடும்பங்கள் கடன் வாங்கி மருத்துவ செலவு பார்க்குறாங்க. அப்போ இவங்க ஒரு தீர்வு சொல்லுவாங்க. "பாருங்க, உங்களுக்கு ஒரு திட்டம் சொல்றேன். உங்க அப்பா பேர்ல காப்பீடு எடுத்துக்கோங்க. நாங்க பிரீமியம் கட்டுறோம். அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30, 40 லட்ச ரூபாய் வரும். அதுல பாதி உங்களுக்கு, பாதி எங்களுக்கு. உங்களோட கடனும் தீர்ந்த மாரி இருக்கும். உங்க குடும்பத்துக்கும் உதவியா இருக்கும்." இப்படி பேசுவானுங்க. சில குடும்பங்கள் சிச்சுவேஷன் காரணமா இதுக்கு ஓகே சொல்லுவாங்க. இப்போ ஸ்டெப் 3 இங்க தான் போலி மருத்துவ சான்றிதழ்கள் வேலை செய்யுது. இப்போ கேன்சர் நோயாளிக்கு காப்பீடு எப்படி கிடைக்கும்? ஏன்னா காப்பீடு நிறுவனங்கள் மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க இல்லையா? முன்னாடியே பார்த்தோம் இத. ஒருவேளை ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்னா இது கவர் ஆகாது. அங்க தான் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, லஞ்சம் குடுத்து சின்ன தனியார் மருத்துவமனையில, ஆய்வகங்கள்ல ஒரு போலியான அறிக்கைய உருவாக்குவாங்க. ரத்த பரிசோதனை அறிக்கையில எல்லாமே நார்மல். மருத்துவ உடல் பரிசோதனையில ஹெல்தியான பெர்சன். சிறுநீரகம், இதய பரிசோதனை இது எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லி சான்றிதழ் வாங்கிருவாங்க. ஸோ, ஒரு கேன்சர் நோயாளிய கூட முழுமையான ஆரோக்கியமா இருக்கிறவரு அப்படின்னு காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் 4த் ஸ்டெப். இதுதான் செம்ம குரூஷியலான ஸ்டெப்பு. ரொம்ப கிளவரா இங்க தான் செயல்பட்டுருக்காங்க. ஒரே நபருக்கு பல காப்பீட்டு நிறுவனங்கள்ல காப்பீடு எடுப்பாங்க. இது இல்லீகலான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. லீகல் தான். பட் வியாதி இருக்கிற ஒருத்தருக்கு ஃபேக்கா சர்டிஃபிகேட் குடுத்து, இந்த மாரி வாங்குறது கண்டிப்பா இல்லீகல். சரி, விஷயத்துக்கு வருவோம். உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ புரூடென்ஷியல்ல ஒரு 10,00,000, பஜாஜ் அலையன்ஸ்ல ஒரு 10,00,000, எஸ்பிஐல ஒரு 10,00,000, பிஎன்பில ஒரு 10,00,000, அரசாங்க திட்டங்கள்ல ஒரு 5,00,000. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த வெவ்வேறு கம்பெனிஸ்ல இருந்து இன்சூர் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரே நபருக்கு சில நேரங்கள்ல 45,00,000 முதல் ₹1,00,00,000 வரைக்கும் காப்பீடு எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது 5வது ஸ்டெப் பிரீமியம் கட்டுறது. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். மாசா மாசம் இல்லன்னா வருஷா வருஷம் பிரீமியம் கட்டணம் கட்டுவாங்க. இது ஃபேமிலியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நம்பகத்தன்மைய அதிகரிக்கும். காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் நம்பிக்கை வரும். ஓகே, இது ஜென்யூனான பாலிசி. தொடர்ந்து பிரீமியம் கட்டுறாங்க அப்படின்னு. அடுத்த ஸ்டெப் 6. இங்க இறந்து போனவங்களோட உரிமைய இவங்க கோருவாங்க. எப்படின்னா, ஒரு நோயாளி இறந்ததுக்கப்புறம், நிஜமாலுமே நோயாளிகள் இறந்திருப்பாங்க. ஆப்வியஸ்லி ஏற்கனவே உங்களுக்கு அந்த நோய் இருந்திருக்கு இல்லையா? ஸோ, உடனடியா எல்லா காப்பீட்டு நிறுவனங்கள்லயும் உரிமை கோருவாங்க. இறப்புச் சான்றிதழ், மருத்துவ அறிக்கை, குடும்ப விவரம் எல்லாத்தையும் சமர்ப்பிப்பாங்க. காப்பீட்டு நிறுவனங்கள் விசாரணை பண்ணும். ஆனா, எல்லா நிறுவனங்களும் அஃபிஷியல் முத்திரையோட இருக்கும். ஏன்னா, அங்க தான் ஏற்கனவே லஞ்சம்லாம் குடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்களே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விசாரணைக்கு வந்த நிறுவனங்கள் கூட லஞ்சம் வாங்கிட்டு எல்லாம் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி பிரீமியம் ரெகுலரா கட்டியிருக்காங்க. ஸோ, காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வேற வழியே இல்ல. அந்த பணத்த குடுத்துருவாங்க. சந்தேகம் எதுவுமே இல்லாம. ஏன்னா, எல்லா டாக்குமெண்ட்டும் ஜெனியூனா இருக்கு இல்லையா? அதனால. அதுக்கு அடுத்தது கடைசி ஸ்டெப்பு பணப்பகிர்வு. இங்க காப்பீட்டுத் தொகை வந்ததுக்கப்புறம், கும்பல் தங்களோட பங்க எடுத்துக்கிட்டு மீதி பணத்த குடும்பத்துக்கு குடுப்பாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாரி சில நேரங்கள்ல பாதிக்கு பாதி, சில நேரங்கள்ல எவ்வளோ அமௌண்ட்ன்னு குடும்பங்களுக்கு சொல்லாமலேயே, இவங்க ஒரு மேஜர் போர்ஷன் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்ட மட்டும் குடும்பங்களுக்கு குடுப்பாங்க. இப்படி இந்த முறையில மட்டும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நோயாளிகள இலக்கு வச்சிருக்காங்க 3 வருஷத்துல. ஒவ்வொருத்தருக்கும் 3 முதல் 8 காப்பீடுகள் வரைக்கும் எடுத்திருக்காங்க. மொத்தமா ஒரு 40 முதல் ₹50,00,00,000 வரைக்கும் இந்த மாதிரி பணத்த ஆட்டை போட்டுருக்காங்க. கேட்கவே தல சுத்துதுல்ல? இது ஒன்லி ஒன் மெத்தட் தான். அடுத்தது 2வது மெத்தட் இருக்கு. அத கேட்டீங்கன்னா இன்னும் தல சுத்தும். இந்த மெத்தடு முன்னத்த விட இன்னும் புத்திசாலித்தனமானது. அதே சமயத்துல கொடூரமானது. சரி, எப்படி வேலை செய்யும்னு பார்த்துடலாம். ஸ்டெப் 1 இறந்து போன நபர்கள தேடுவாங்க. அதாவது இந்த கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, சமீபத்தில இறந்து போனவங்களோட விவரங்கள சேகரிப்பாங்க. எப்படி? ஈஸி தான். ஏற்கனவே பார்த்தது தான். கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு போவாங்க, தாலுகா ஆஃபீஸ்க்கு போவாங்க, சுடுகாடு பதிவேடுகள் இப்படி நெறைய இடங்கள்ல இருந்து தகவல வாங்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ராம்குமார் அப்படிங்கிறவரு மார்ச் 15ஆம் தேதி 2024ல இறந்துட்டாருன்னு வச்சுப்போம். வயசு 45. இறப்புக்கான காரணம் லெட்ஸ் சே இதய அடைப்பு. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் மனைவி, 2 குழந்தைங்க. நிலைமை ரொம்ப ஏழைன்னு வச்சுப்போம். இந்த மாதிரியான விவரங்கள சேகரிச்சதுக்கு அப்புறம் பேக் டேட்டட் போட்டு காப்பீடு வாங்குவாங்க. அதாவது ராம்குமார் இறக்கறதுக்கு 6 மாசம் முன்னாடி, அதாவது செப்டம்பர் 2023லயே அவர் ஆக்சுவலா செத்தது மார்ச் 2024. ஆனா, இவங்க பேக் டேட் போட்டு
செப்டம்பர் 2023லயே காப்பீடு எடுத்ததா ஆவணங்கள உருவாக்குவாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, செப்டம்பர் 2023 தேதியோட விண்ணப்பம், அந்த காலத்தோட மருத்துவச் சான்றிதழ், அடையாள ஆவணங்கள், புகைப்படங்கள் இது எல்லாத்தையும் திருத்தி போலியா உருவாக்குவாங்க. பட் இது போலின்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அங்க தான் இருக்கு ஆன்ஸர். என்ன பண்ணுவாங்கன்னா, கிராம நிர்வாக செயலாளர்கிட்ட 5,000, 10,000 லஞ்சத்த குடுத்து, அவங்க கிட்டயும் பேக் டேட்டட் போட்ட கையெழுத்த வாங்கிடுவாங்க. அதுக்கு அடுத்தது தாலுக்கா அலுவலகத்துல லஞ்சம் குடுத்து முத்திர வாங்கிடுவாங்க. அடுத்தது ஸ்டெப் 4 இங்க மருத்துவ ஆவணங்கள போலியா உருவாக்குறது. செப்டம்பர் 2023ல ராம்குமார் ஆரோக்கியமா இருந்தார்ன்னு காட்டுறதுக்காக, போலி ரத்த பரிசோதனை அறிக்கை, போலியான இசிஜி, தனியார் மருத்துவச் சான்றிதழ் இப்படி எல்லாத்தையும் உருவாக்குவாங்க. தனியார் மருத்துவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து பழைய தேதியிட்ட சான்றிதழ வாங்கிப்பாங்க. அதுக்கு அடுத்தது 5வது ஸ்டெப்ல காப்பீட்டு விண்ணப்பத்த சமர்ப்பிக்கிறது. இப்போ எல்லா ஆவணங்களோடையும் காப்பீட்டு நிறுவனத்துக்கு விண்ணப்பத்த போடுவாங்க. நிறுவனம் பார்க்கும். சரி, எல்லா ஆவணங்களும் சரியா இருக்கு. அரசாங்க அதிகாரியும் கையெழுத்து போட்டுட்டாங்க. மருத்துவ சான்றிதழும் இருக்கு. ஸோ, பாலிசிய அங்கீகரிச்சு குடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரீமியத்த பின்னால இருந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. அதாவது செப்டம்பர் 2023லிருந்து மார்ச் 2024 வரைக்குமான 6 மாசத்த பிரீமியத்த ஒரே நேரத்தில கட்டிடுவாங்க. லேட்டா கட்டுறேங்க, பெனால்டியோட கட்டுறோம் அப்படின்னு சொல்லி முழு தொகையும் குடுத்துருவாங்க. இப்போ ஸ்டெப் 7 ஆள் இறந்து போயிட்டாரு. ஸோ, இறப்புக்கான உரிமைய கோர்றது. ஸோ, என்ன பண்ணுவாங்கன்னா, மரண சான்றிதழ், மருத்துவ அறிக்கை, குடும்ப விவரம் இது எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு உரிமை கேட்பாங்க. காப்பீட்டு நிறுவனங்கள் பார்க்கும். ஓகே, பாலிசி செப்டம்பர் 2023ல எடுத்திருக்கு. பிரீமியம் கட்டியிருக்கு. இறந்து போனவங்க ஜெனியூனு. உண்மையிலேயே இறந்து தான் போயிருக்காங்க. ஸோ, தொகைய குடுத்துரும். இந்த மெத்தட்ல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, இவங்களுக்கு காப்பீட்டு நிறுவனங்கள் என்னதான் விசாரிச்சாலும், மரண சான்றிதழ், மருத்துவமனை பதிவு எல்லாமே உண்மதான். ஸோ, கேள்வியே கேட்காம கிளைம் கிடைக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். "என்ன ப்ரோ நம்புற மாரி சொல்லுங்க. அது எப்டி பழைய தேதி தான் போட்டு பாலிசிய வாங்க முடியாதே?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண குடிமக்களாகிய நீங்களோ நானோ போயி, போன மாசம் முந்தைய தேதியில ஒரு பாலிசி வேணும்னு கேட்டீங்கன்னா, எந்த நிறுவனமும் கொடுக்காது. அது சட்டப்படி சாத்தியமும் இல்ல. ஆனா, இங்க நடந்தது ஒரு சாதாரண டிரான்சாக்ஷனே இல்ல. இது ஒரு திட்டமிட்ட பிளான்டு கிரிமினல் ஆக்டிவிட்டி. ஸோ, சாதாரண விதிகளுக்கும், இந்த குற்ற கும்பல் செயல்பட்ட விதத்துக்கும் 2 முக்கியமான வேறுபாடு இருக்கு. அதுல ஒண்ணு கால இடைவெளி. ஒரு சில இடங்கள்ல கால இடைவெளி வெறும் 30 நாட்கள். அதாவது பேக் டேட் அப்படின்னு போட்டது வெறும் 30 நாட்கள் தான். பொதுவா ஒரு முகவர், ஏஜென்ட் விண்ணப்ப படிவத்த வாங்கி, அத தன்னோட நிறுவனத்துக்கு சமர்ப்பிக்க சில வாரங்கள் தாமதமாகிறது அப்படிங்கிறது சாதாரணமா நடக்கக்கூடியது தான். ஈவன் இன்னைக்கும் கூட நீங்க பிராக்டிகலா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல விட்டுருங்க. ஆஃப்லைன்ல எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 2, 3 வாரங்களாவது ஆகும். நீங்க ஒரு டாக்குமெண்ட்ட குடுக்கணும். இது மிஸ் ஆகும், அது மிஸ் ஆகும். கையெழுத்து வாங்க வருவாங்க. ஆதார் கார்டு குடுக்க இப்படி டைம் எடுத்துப்பாங்க. ஸோ, இந்த கும்பல் அந்த மாதிரி நேச்சுரலா ஆகற தாமதத்த தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. சில நேரங்கள்ல 30 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரைக்கும் கூட இந்த கேப்ப வச்சு ஒரு நார்மல் ப்ராசஸ்லயே இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ உள்ள புஷ் பண்ணிட்டாங்க. ஏஜென்ட் சொல்லலாம் இல்லையா? "சார், கிராமத்துலருந்து வந்திருக்குது விண்ணப்பம். என்கிட்ட கொண்டு வந்து குடுக்கறதுக்கே லேட் ஆச்சு. பார்த்து உள்ள தள்ளுங்க சார்" அப்படின்னு சொன்னா உள்ள தள்ளிடுவாங்க. இன்னும் சில இடங்கள்ல அதிகாரிகள வளச்சு போடுறாங்க. இப்போ ஒரு காப்பீட்டு நிறுவனத்தோட கிளை அலுவலகத்த இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஒரு கரப்டட் ஏஜென்ட் இருக்காரு. இவருகிட்ட பின் தேதியிட்ட விண்ணப்பத்த எடுத்துக்கிட்டு கிளை மேலாளர்கிட்ட போறாரு. அவரும் கரப்டட் பிரான்ச் மேனேஜர். என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ தாமதமா ஏத்துக்கறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு. சில நேரங்கள்ல 6 மாதம் வரைக்கும் கூட. ஸோ என்ன பண்ணுவாருன்னா, "எப்பா இது ஒரு பழைய அப்ளிகேஷன் தான். லேட்டா வந்திருக்கு. இந்த தேதியிலே போட்டு பதிவு பண்ணிடுங்க." அப்படின்னு சொல்லி தன்னோட ஊழியர்களுக்கு உத்தரவிடுவாரு. இப்போ டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் என்ன பண்ணுவாருன்னா, மேனேஜரோட உத்தரவின் பேர்ல அந்த அப்ளிகேஷன கணினி அமைப்புல பதிவு பண்ணும்போது, பழைய தேதி அந்த தேதியிலேயே போட்டு பாலிசி தொடங்குற நாள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிடுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த கும்பல் காப்பீட்டு நிறுவனத்தோட விதிகள்ல இருந்த ஓட்டைகள பயன்படுத்தல. மாறா, விதிகள செயல்படுத்தும் மனுஷங்கள விலைக்கு வாங்குச்சு. அதனால, ஒரு சாதாரண மனுஷனுக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணு, இந்த மாபெரும் குற்ற வலை அமைப்புக்கு சாத்தியமா இருந்திருக்கு. அவங்க அந்த அமைப்பையே ஏமாத்தல. அதுக்கு பதிலா அந்த அமைப்புல ஒரு அங்கமா இருந்து அத இயக்கியிருக்காங்க. இந்த வகையில மட்டும் கிட்டத்தட்ட 30 பேருக்கிட்ட இந்த மாதிரி அப்ளிகேஷன வாங்கி, ஏறத்தாழ 15 முதல் 50 லட்சம் வரைக்கும் மோசடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும். மொத்தமா பார்த்தீங்கன்னா, 25 முதல் 30 கோடி வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. அடுத்தது 3வது மெத்தடு. இதுதான் ரொம்ப பயங்கரமான, கொடூரமான முறை. இதுல மனுஷ உயிர்களையே பலி கொடுத்திருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். நம்பர் 1 வழக்கம் போல டார்கெட்ட செலக்ட் பண்றது. இந்த முறை இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால கவனமான இலக்குகள தான் தேர்ந்தெடுப்பாங்க. யார தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, பொதுவா ஏழைகள், குறிப்பா தனியான மக்கள், குடும்பத்தோட தொடர்பு கம்மியா இருக்கிறவங்க, வயதானவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, எல்லாத்தோட முக்கியமா யாருன்னே கேட்க ஆள் இல்லாத ஆட்களா பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன் அந்த மாரி ஆட்கள்? ஏன்னா, அவங்க காணாம போனாலும் சரி, இறந்து போனாலும் சரி, யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஸோ, போலீஸ் விசாரணையும் ரொம்ப கம்மியா இருக்கும். இத கேட்டவுனே உங்களுக்கு ஒரு படம் ஞாபகத்துக்கு வருதுல்ல? தமிழ் படம். அத பத்தியும் பேசுவோம். 2வது
அவங்களோட நம்பிக்கைய பெறுறது. ஸோ, இதுக்கான ஸ்டெப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த நபரோட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பல மாசங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. உதவி பண்ணுவாங்க. பணம் குடுக்கல் வாங்கல் இருக்கும். "நீங்க எங்க சொந்தக்கார மாரிங்க" அப்படின்னு நினைக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர்ல இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமயே. இப்போ அந்த நபருக்கு தெரியாம அவரோட பேர்ல காப்பீடுகள் எடுத்தாச்சு. எப்படி? எப்படின்னா கையெழுத்த போடியா போடுவாங்க. ஃபோட்டோ, அடையாள அட்டையோட நகல எப்படியாவது எடுத்துப்பாங்க. இப்ப தான் ஜெராக்ஸ் கடைக்கு போனா உங்களோட ஆதார் கார்ட்லேருந்து மொத்த ஜாதகமும் எடுக்க முடியுமே. ஸோ, அப்படி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாம பழைய மெத்தேடு தான் பல நிறுவனங்கள்ல காப்பீடு எடுப்பாங்க. இது சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரியாது. அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அந்த காப்பீட்டு பயனாளியா, அதாவது பெனிஃபிஷியரியா தங்களோட கூட்டாளிகள குறிப்பிடுவாங்க. உறவினர் அப்படின்னு சொல்லி போலியான ஆவணங்கள உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் பயங்கரமான விஷயம். திட்டமிட்ட கொலை. காப்பீடு எடுத்ததுக்கப்புறம், பல மாசங்கள் கழிச்சு வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த நபர கொலை செய்ய திட்டமிடுவாங்க. அது விபத்து மாரி காட்டுறது, விஷம் குடுத்து கொல்றது, அடிச்சு கொலை பண்றது, நீர்ல மூழ்கடிச்சு கொலை பண்றது, இப்படி எதையாவது ஒண்ணு பண்ணி இயற்கை மரணம் மாதிரி காட்டிடுவாங்க. அப்புறம் வழக்கமான ஸ்டெப் தான். கொலை நடந்ததுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போய் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. மரணச் சான்றிதழ் வாங்குவாங்க. உறவினர் அப்படிங்கிற முறையில காப்பீட்டுத் தொகைய கோருவாங்க. காப்பீட்டு நிறுவனங்கள் விசாரிக்கும். பட் போலீஸ் அறிக்கையில விபத்துன்னு இருக்கும். மரண சான்றிதழ் ஜெனியூனா இருக்கு. பாலிசி ஆவணங்கள் எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ, தொகைய குடுத்து தான் ஆகணும். லாஸ்ட் ஸ்டெப் பணத்த பகிர்ந்துக்கிறது. கொலை பண்ணவங்க, பிளான் பண்ணவங்க, ஆவணத்த உருவாக்குனவங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து பணத்த பங்கு போட்டுப்பாங்க. இந்த முறையில மட்டும் 4 கொலை பண்ணியிருக்காங்க. எஸ். நீங்க கேட்டது கரெக்ட் தான். 4 கொலை. அவங்களோட பேரு முகமது சலீம் 2022ல, அதுக்கப்புறம் அமன்குமார் 2023ல, இவரோட பேர்ல மட்டும் ₹2.7 கோடி இன்சூரன்ஸ் எடுத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சஞ்சய், இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. கடைசியா தர்பாய், இவரோட பேர்ல 2024ல இன்சூரன்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ₹50,00,000 வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. இந்த மெத்தட கேட்டா தமிழ்ல 2014வது வருஷம் வெளியான திகிடி படம் ஞாபகத்துக்கு வருதுல்ல? எக்ஸாக்ட்லி அதே மெத்தட தான் இங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்க ஒருத்தரோட ஆதார் கார்டு, பான் கார்டு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்கள் தேவைப்படும். ஆனா, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு மேட்டரே இல்ல. ஈஸியா ஜெராக்ஸ் கடையில கிடைக்குது. ஆதார் கார்ட்லயோ, பான் கார்ட்லயோ அந்த பெர்சனோட கையெழுத்து இருக்கும். ஸோ, அதையும் ஈஸியா ரெப்ளிகேட் பண்ணிடலாம். கடைசியா தேவைப்படுறது ஃபோட்டோ மட்டும் தான். அதையும் எப்படியும் ஆதார் கார்ட்லயோ, பான் கார்ட்லயோ இருக்கும். அத வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஷாப் பண்ணோம்னா, புத்தம் புது ஃபோட்டோ கிடைச்சிற போது. ஸோ, தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் அவ்வளோ ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கும்போது, தப்பு பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கு. என்னோட நண்பர் ஒருத்தர் அமெரிக்கால இருக்காரு. அவர் சொல்லுவாரு, எஸ்எஸ்என் அதாவது சோசியல் செக்யூரிட்டி நம்பர்ன்னு ஒண்ணு அங்க இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ரகசியமானது அப்படிம்பாரு. அமெரிக்கால இருக்கிற நபர்கள் அவங்களோட எஸ்எஸ்என் நம்பர அவங்களோட குடும்பத்தில இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்ல மாட்டாங்களாம். அவ்வளோ ரகசியமா வச்சிருப்பாங்களாம். பட் இங்க இந்தியால முன்னாடி பேசின மாரி எந்த ஜெராக்ஸ் கடைக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டுமே கிடைச்சிரும். இப்போ அடுத்ததா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் எப்படி ஏமாந்தாங்க? எவ்வளோ பெரிய நிறுவனம். அவங்க சோதனை பண்ணலையான்னு. அஃப்கோர்ஸ் செக் பண்ணாங்க. ஆனா, அங்கேயும் இந்த கும்பல் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டுருக்கு. என்ன பண்ணாங்கன்னா, வேற வேற மாவட்டங்கள்ல இருந்து விண்ணப்பத்த அனுப்புனாங்க. ஒரே நிறுவனத்தில ஒரே ஆளுக்கு பல காப்பீடுகள் எடுத்தா சந்தேகம் வரும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, வேற வேற மாவட்டங்களோட வேற வேற கிளைகள்ல இருந்து வேற வேற அட்ரஸ குடுத்து விண்ணப்பத்த எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது வேற வேற நிறுவனங்கள்ல எடுப்பாங்க. வாட் ஐ மீன் இஸ் ஐசிஐசில 1, பஜாஜ்ல 1, எஸ்பிஐல 1 இப்படி பல நிறுவனங்கள்ல பல இடத்துல எடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஆவணங்கள் எல்லாமே நிஜம். ஏன்னா, அரசாங்க அதிகாரியோட கையெழுத்து இருக்கு. உத்தியோகபூர்வ முத்திரை இருக்கு. அதனால காப்பீடு நிறுவனங்கள் ஈஸியா நம்பிடுவாங்க. இந்த சிபில் ஸ்கோர் அது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க ஏர்ன் பண்றீங்க. உங்க கையில கார்ட் இருக்கு. மந்த்லி சேலரி வாங்குறீங்க. அப்படின்னா மட்டும் தான் எல்லாமே இன்டர்லிங்க்டு. உங்க பான் கார்ட போட்டா மொத்த ஜாதகமும் வந்துரும். ஆனா இந்த சம்பவங்கள் பண்ணது எல்லாமே சம்பல்ங்கிற சின்ன ஊர்ல ஏழை மக்கள் கிட்ட. ஸோ அவங்களுக்கு சிபில் ஸ்கோரோ, இல்ல கிரெடிட் கார்டோ அல்லது அவங்களோட டேட்டா பேஸோ எந்த பேங்க்குமே மெயின்டெயின் பண்ணாது. அதனால இவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆவணங்கள் எல்லாமே உண்மை. ஸோ வாட் எல்ஸ் யூ நீட்? சப்போஸ் இதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு காப்பீட்டு நிறுவனத்துக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிற பட்சத்தில, அந்த கும்பல் அவங்கள லஞ்சம் குடுத்து வசப்படுத்திடுவாங்க ஃபீல்ட் ஆஃபீசர்ஸ. ஸோ நோ ப்ராப்ளம். எல்லாமே ஈஸியா முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இப்படி எல்லா வகையிலயும் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருந்திருக்காங்க. இந்த கும்பல் முன்னாடியே பார்த்த மாரி 2022ல இருந்து இந்த வேலைய பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 3 வருஷத்துல 12 மாநிலங்கள்ல இத செயல்பட்டுருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள்ல லிஸ்ட் கேட்டா லிஸ்ட் இருக்கு. பட் உங்களுக்கு போர் அடிக்கும். அதுல தமிழ்நாட்டுக்கா அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். தமிழ்நாட்டுல இந்த இந்த கும்பல் கைவரிசைய காட்டல. மத்தபடி புகுந்து விளையாண்டுருக்கானுங்க. இந்த முழு நெட்வொர்க் நடத்துன மூளை யாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுதான் அந்த ஓம்காரேஸ்வர் மிஸ்ரா. இவரோட பேக்கிரவுண்டுன்னு பார்த்தோம்னா, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்திருக்காரு. பல வருஷங்கள் காப்பீட்டுத் துறையில வேலை பார்த்தவரு அப்படிங்கிறனால, அந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்திய எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ, சதிய ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அவரு முதல்ல சம்பல்ல இருக்கிற சூரஜ் பால், அதுக்கப்புறம் ஷாருக் கான் ஏற்கனவே இந்த பேர பார்த்தோம். இவங்க கிட்ட தொடர்பு கொண்டு இத பத்திய எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து, அங்க இருக்கிற மக்கள்ட்ட இருந்து இந்த வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவேந்திர குமார் பீகார்காரரு. இவரு இந்த குரூப்ல சேர்ந்திருக்காரு. இவரு டாக்குமெண்ட்ட தயாரிக்கிறதுல எக்ஸ்பர்ட். டாக்குமெண்ட் தயாரிக்கிறது நான் எத மீன் பண்றேன்னா,
ஆட்கள்ட்ட போய் பேசி லஞ்சம் கொடுத்து டாக்குமெண்ட் ரெடி பண்றது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இது. இப்படி ஒரு 3 பேர், 4 பேரா சேர்ந்த குரூப் ஒரு கட்டத்தில 26 பேர் கொண்ட பெரிய கும்பலா இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் மாரி வேலை செஞ்சிருக்காங்க. மாஸ்டர் மைண்ட் ஏற்கனவே பேசினது ஓம்கார். அவரு தான் இது எல்லாத்துக்கும் பிரெயின். அவரு தான் திட்டமிடுவாரு. அதுக்கப்புறம் உள்ளூர்ல ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூர் ஆட்கள் சூரஜ் பால், ஷாருக் இந்த மாரி ஆட்கள். அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த வேலைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ, மொத்தத்தில ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு ஆட்கள் இருந்திருக்காங்க. சரி, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் எப்படி சரிஞ்சது அப்படின்னா, நம்ம முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி, அந்த ஜனவரி 17, 2025 அன்னைக்கு ஒரு சாதாரண கார் சோதனையில ஆரம்பிச்சு மொத்த கேஸும் வெளிய வந்திருக்குது. ரைட். இந்த குற்றங்கள பண்றவங்க இன்னைக்கத்த காலகட்டத்தில எந்த குற்றவாளியா இருந்தாலும் ஒரு விஷயத்திலருந்து தப்பிக்க முடியாது. அதுதான் டிஜிட்டல் தடம். டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க செய்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் மொபைல் ஃபோன்ல உங்களுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். எல்லாமே சம்வேர் இட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட். ஸோ, போலீஸும் முதல்ல இத தான் எடுத்தாங்க. அவங்க கார்ல பிடிபட்ட ஆட்களோட கைபேசிகள், அதாவது மொபைல் ஃபோன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. அவங்களோட அழைப்பு விவரங்கள், கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்திருக்காங்க. எந்தெந்த நம்பரோட பேசியிருக்காங்க. குறிப்பா ரிப்பீட்டட் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ். பாலிசி ஓகே, ரிப்போர்ட் ரெடி, டெத் பேப்பர் ரெடி இப்படின்னு வெளிப்படையாவே பேசியிருக்கானுங்க. அதிலிருந்த குரூப்போட பேரு பாலிசி ரெடி அப்படின்னே வச்சிருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எப்படி ட்ரேஸ் பண்ணாங்கன்னா, வங்கி பண பரிமாற்றம். வங்கியோட கணக்குகள ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரே பேர்ல பல கணக்குகள், ஒரே முகவரியில பல கோரிக்கைகள், ஒரே பயனாளர் அதாவது நாமினிக்கு பல நிறுவனங்கள்ல இருந்து வந்த பணம். இப்படி எல்லாத்தையும் கரெக்ட்டா டேக் டவுன் பண்ணிட்டாங்க. இதுல மோஸ்ட் சேலஞ்சிங்கான விஷயம் போலீஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பிரைமரி விஷயங்கள சொல்லலாம். 1 ஊழல். ஒவ்வொரு அடியிலயும் ஊழல். கிராம செயலாளர், மருத்துவர், வங்கி ஊழியர் இப்படி பல பேர் உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ, இவங்கள ட்ரேஸ் பண்றது அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அதுக்கு அடுத்தது பல மாநிலங்கள். ஏற்கனவே பார்த்த மாரி மொத்தம் 12 மாநிலங்கள்ல இவங்க செயல்பட்டுருக்காங்க. நம்ம தீரன் அதிகாரம் 1 படத்துல பார்த்திருப்போம். ஒரு ஸ்டேட் போலீஸ் இன்னொரு ஸ்டேட் போலீஸோட உதவி இல்லாம விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப வேணும். இந்த கோஆர்டினேஷனுக்கே பல வாரங்கள் ஆயிருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னமும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு டெத் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு விசாரணை குழு அனுப்புவாங்க இல்லைங்களா? அந்த விசாரணை நிறுவனங்களே ஃபேக்கா இருந்திருக்கு. கேட்க ஷாக்கிங்கா இருக்குல்ல? இதெல்லாம் உண்மையிலேயே நடந்திருக்குது. இதையும் போலீஸ் டேக் டவுன் பண்ணியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. சம்பல் போலீஸ் 3 மாசம் ராப்பகலா உழைச்சு எல்லா ஆதாரங்களையும் ஒண்ணு சேர்த்துருக்காங்க. இதையெல்லாம் சேர்த்து ஏப்ரல் மாசம் 2025வது வருஷம் ஒரு நாள்ல விடியற்காலை 5 மணிக்கு உத்தரப்பிரதேசத்தில மட்டும் 8 இடங்கள்ல திடீர்னு சோதனை நடத்தியிருக்காங்க. சம்பல், அம்ரோகா, புலந்தர் ஷாகர், மொராசாபாத் இப்படி ஒரே நேரத்தில பல இடங்கள்ல போலீஸ் ரெய்ட் அடிச்சிருக்காங்க. சில பேரு தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. சில பேரு ஆதாரத்த அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபோன உடைக்க, கம்ப்யூட்டர ஃபார்மேட் பண்ண இப்படி நெறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் போலீஸ் உஷாரா இருந்து எல்லாத்தையும் கரெக்ட்டா பிடிச்சிருக்காங்க. அந்த சோதனைகள்ல சிக்கினது தான் இந்த போலி ஆவணங்கள் தயாரிக்கிற ஒரு மெஷினு, அச்சு இயந்திரங்கள், லேமினேஷன் மெஷினு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள பிடிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் 30க்கும் மேற்பட்ட போலி அரசு முத்திரைகள், நூற்றுக்கணக்கான வெற்று இறப்புச் சான்றிதழ். நம்ப முடியுதா? இந்த மாரி பெரிய பெரிய விஷயங்கள பிடிச்சிருக்காங்க. ஸோ, இந்த கேஸ்ல தொட்டு தொட்டு மொத்தமா 40 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இந்த ஆதாரங்கள வச்சு ஒரு 800 பக்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க. இவங்க மேல இந்திய தண்டனை சட்டம், கொலை, மோசடி, போலி ஆவணங்கள் தயாரிக்கிறது, குற்றச்சதி உட்பட்ட பல பிரிவுகள் கீழ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குற்றத்துக்கும் கால் ரெக்கார்ட்ஸு, பேங்க் டிரான்சாக்ஷன், வாட்ஸ்அப் ஹிஸ்டரி, சேட்டு இந்த மாதிரி அசைக்க முடியாத ஆதாரங்களையும் இணைச்சிருந்திருக்காங்க. இதுக்கான வெர்டிக்ட் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்களே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்ல காப்பீடு எடுக்கும்போது, ஏஜென்ட் சொல்ற எல்லாத்தையும் அப்படியே நம்புவீங்களா? மருத்துவ அறிக்கை நகலா வாங்கி பார்ப்பீங்களா? பயனாளர் யார் யார் பேர் இருக்குன்னு சரி பார்ப்பீங்களா? இதெல்லாம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க. நேத்திக்கு கூட பிக் பேங் போகன் சேனல்ல ஒரு ஸ்கேம் பத்தி படிச்சேன். கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. சப்போஸ் அத நீங்க கேட்கல அப்படின்னா போய் மறக்காம கேளுங்க. இப்படிலாம் கூடவா ஸ்கேம் நடக்கும் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. எங்கேருந்துடா வரானுங்க? எப்புட்றா இப்படிலாம் யோசிக்கிறானுங்கன்ற மாரி இருக்கு. இந்த புத்திய நல்ல விதத்துல செயல்படுத்தினா எவ்வளவோ புரொடக்டிவா பண்ணலாம். பட் எனிவே இந்த வழக்கு நமக்கு சொல்ற பாடம். எனக்கு பெர்சனலா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். ஆவணங்கள நம்ம தான் பாதுகாக்கணும். இன்ஃபாக்ட் என்னோட நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, தமிழ்ல வந்த 2 படங்கள் பெர்சனலா எனக்கு டிஜிட்டல் அவேர்னஸ குடுத்ததுன்னா, 1 திகிடி ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது இரும்புத்திரை, விஷால் அர்ஜுன் நடிச்ச படம். இந்த படங்கள பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பயமே நமக்கு வருது. ஸோ, கவனமா இருக்கிறது நம்மளுடைய கடமை மக்களே. ரைட். இந்த ரியல் இன்சிடென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தோட முக்கியமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். டாடா பை பை.